என் அன்பான கன்னி ராசி சொந்தங்களுக்கு உங்கள் வீட்டு பிள்ளையோட கனிவான வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம கன்னி ராசிக்காரனோட வாழ்க்கையில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, ஒரு விடுவு காலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, எதெல்லாம் சாதகமாக இருக்குது, எதெல்லாம் சாதகமாக இல்லை, இந்த நேரம் எந்தெந்த தெய்வம்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது, அந்த தெய்வத்தை எப்படியெல்லாம் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரம் போட்டுக்கலாம், இது எல்லாமே இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசில் இருக்கிற ஒரு பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு கடமைன்னு சொல்லலாங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவை நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்கக்கூடியவங்களா இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளும் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கன்னி ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு ராசி பலன் வந்து எப்படி இருக்குது இந்த ஆவணி மாதம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கிறது பரவாயில்ல. கன்னி ராசிக்காரங்க தங்கமான குணங்க. வெளியில் பார்க்குறவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரம். ஆனால் உங்கள் மனசு எப்போ ஏற்பட்டதுன்னா, அவங்களுக்காக வாழ்ந்தது கிடையாதுங்க. பெற்றவங்க கட்டின வாழ்க்கை துணைக்காக, குழந்தைங்களுக்காக, கூட பிறந்தவங்களுக்காக, சுற்றி இருக்கணும் நல்லா இருக்கிறதுக்காக ஓடி ஓடி உழைப்பாங்க. ஆனால் வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க. வெளியில் பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அப்படியே மனசு துடிக்கும். ஆனால் இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா யார்கிட்டையும் போய் கை நீட்டவோ அழுது புலம்பவோ மாட்டாங்க. மனசுக்குள்ளே எப்பயுமே பூட்டி வச்சுருப்பாங்க. ஒரு வேலையை இவங்ககிட்ட கொடுத்தா அதை பெர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பாங்க. அறகுறையாக செய்கிறது உங்களுக்கு பிடிக்காது. யாராவது சோம்பேறித்தனமாக இருந்தால் உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வரும். நேர்மை நாணயம் இதெல்லாம் உங்கள் ரத்தத்திலே ஊர்னதுங்க. அன்பு சகோதரர்கள், நான் சொல்கிறது நிஜம்தானே. நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சாலும் நமக்குன்னு வர்றப்ப யாரும் நிற்கலையேங்கிற ஒரு ஆதங்கம் யாருக்கெல்லாம் இருக்குது? இந்த நேரம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆமாக்கா, ஆமாம் சகோதரின்னு இது எங்கள் கதை தான் அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க பார்ப்போம். யாருக்கெல்லாம் நான் சொன்னது இந்த நேரம் நிஜமாக நடந்துகிட்டு இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, இவ்வளவு நல்லவங்களாக இருக்கிற கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ மன ரீதியாக என்னென்ன விஷயம் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ பெரிய பாதிப்பே நீங்கள் முழுசாக நம்பணுங்க மூலமாக தான் வரும். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி, அதாவது மற்றவங்க வந்து நல்லா இருக்கணும்னு நினச்சி நீங்கள் காசு பணம் கொடுத்துருப்பீங்க. அவங்க கஷ்டத்துக்கு ஓடி போய் நின்று இருப்பீங்க. இன்றைக்கி அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவங்க என்ன பெருசாக செஞ்சுட்டாங்க, அப்படி என்ன அவங்க வந்து நம்மளை வந்து ஒன்றுமில்லாதவங்களை பெரிய ஆள் ஆக்கிட்டாங்கன்னு உங்களை பின்னாடி இருந்து பேசுவாங்க. உங்களை நம்ப வச்சு கழுத்திருக்கிற நண்பர்கள் சில பேர் இருப்பாங்க. உங்ககிட்ட இருந்து காரியத்தை சாதிச்சுக்கிட்டு இப்போ உங்களை கண்டுக்காமல் போயிருப்பாங்க. வீட்டுக்காக எவ்வளோ செஞ்சாலும் என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறப்ப உங்கள் நெஞ்சு வெடுக்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டையே வரும். யாரை நம்பி நம்ம வாழ்கிற ஒரு விரக்தி உங்கள் மனசில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குங்க. யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் ராத்திரி தலையில் முகம் புதைச்சி அழுவீங்க. உங்கள் அழுகையை துடைக்கிறதுக்கு ஒரு சகோதரியாக, உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சகோதரியாக நான் சொல்லக்கூடிய ஒரு 2 முக்கியமான அட்வைஸுங்க. இது வந்து நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற பெரிய பலவீனமே யார் வந்து உதவி செஞ்சாலும் இல்லைன்னு சொல்ல தெரியாது. உங்ககிட்ட இல்லைன்னாலும் கடன் வாங்கியாவது கொடுப்பீங்க. இனிமேல் அந்த பருப்பு வேகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. உங்கள் தகுதிக்கு மீறி யாருக்கும் உதவி செய்யாதீங்க. முதல்ல உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் சேர்த்து வைங்க. மற்றவங்களுக்காக வாழ்ந்தது போது இனி உங்களுக்காக வாழ்கிறது பரவாயில்ல. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு குத்தி காட்டி பேசுகிறவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயிச்சு காட்டணும்ல. அவங்க பேசுகிற சில வார்த்தை மனசில் போட்டு குழப்பாதீங்க. உங்களை ஒருத்தர் வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க, அவங்க வந்து கடவுள் பார்த்துக்குவார். துணிஞ்சு நில்லுங்க, கலங்காதீங்க. அவங்களே இந்த நேரம் நினச்சிட்டு இருக்காதீங்க. நீ வர நாளில் எதெல்லாம் சாதகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமைங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த ஆவணி மாதம், இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன மாற்றம்லாம் நடக்க போகுது, உங்கள் ராசிநாதன் புதனும் சுகபோகத்தை கொடுக்குற சுக்கரனும் அருமையான இடத்துல இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து எதெல்லாம் செஞ்சுக்கிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாராளமாக ஆரம்பிக்கலாங்க. ஆவணி மாதம் செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு அப்புறமா புதன் பகவான் நேர் வழியாக வராரு. தொட்டதெல்லாம் பொண்ணாகும். சின்னதாக வியாபாரம் செஞ்சால் கூட இப்போ லாபம் வந்து ரெட்டிப்பாகும். ஆனால் யாருக்கும் பார்ட்னர்ஷிப் கூட்டு தொழில் வச்சுக்காதீங்க, தனியாக பண்ணுங்கள். ரொம்ப நாளாக ஒரு 2 வீலரோ காரோ வாங்கணும்னு ஆசைப்பட்ட கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் வண்டி வாங்குகிற யோகம் கைகூடி வரும். செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கினா கூட நல்ல வண்டியாக தான் அமையும்.
பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கம் பஞ்சாயத்து எல்லாம் ஒரு முடிவுக்கு வருங்க. புதுசாக நிலம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் லோன் பாஸ் ஆகும். நல்ல சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் பார்த்திங்கன்னா இருக்குது. திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா, அந்த கல்யாணம் தள்ளி போயிட்டு இருந்த கன்னிராசி குழந்தைங்களுக்கு இந்த மாதம் நல்ல வரணும் அமையும். நிச்சயம் பண்ணுவீங்க. கல்யாணமாகி பல வருஷமாக குழந்தை இல்லாமல் எங்கிற தம்பதிகளுக்கு இந்த ஆவணி மாதத்தில் குலதெய்வ அருள் நல்லா இருக்கிறதால தொடர்ந்து குலதெய்வ வழிபாடையும் டாக்டர் ட்ரீட்மெண்ட்டை கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. சீக்கிரமாகவே உங்கள் மடி நிறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடம்புல வந்து கொஞ்சம் பாதிப்பு கொடுக்குங்க. என்னென்னா கைகால் வலி, அசதி, மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா சூரியன் 12ல் மறைஞ்சாலும் சுக்கரன் பலம் இருக்கிறதால உடம்பு வந்து தேரிக்கும். அதில் எந்த பாதிப்பு இல்லை. மனசு தான் இந்த நேரம் போட்டு குழப்பிக்கிறீங்க. அதிலேருந்து வெளியே வாங்க. சொந்த பந்தம் இல்லாமல் கொஞ்சம் தப்பாக பேசுகிறது நிறுத்த மாட்டாங்கங்க. அவங்க பேச்சு நீங்கள் கண்டுக்கக்கூடாது. உங்கள்கிட்ட நிம்மதி இருக்குது, பணம் காசுலாம் அடுத்த பக்கம் நிம்மதி உங்களால் கொண்டு வர முடியும். அவங்க முன்னாடி நீங்கள் கெத்தாக வாழணும்னா எதையும் கண்டுக்காமல் போகிறதும் பரவாயில்ல. நீங்கள் மதிப்பு கொடுக்க அவங்க பேசுகிற பேச்சுக்கு நீங்களே அஃபெக்ட் ஆக தான் அவங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். அது கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா பாதிப்பு இல்லை. சரி, பொதுவாக பார்த்தோமா, இப்போ வந்து நட்சத்திர ரீதியாக கன்னி ராசிக்கு எந்த மாதிரியான பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியில் மொத்தம் வந்து 3 நட்சத்திரம் இருக்குதுங்க. அவங்களுக்கு தனித்தனியாக எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னா, இந்த உத்திரம் நட்சத்திரம் வந்து பாதம் 2, 3, 4. உங்களுக்கு இந்த அரசாங்க வழியில் எதிர்பார்க்குற காரியம் நல்லபடியாக முடியும். கோர்ட்டு கேஸுன்னு இருந்தால் அது சாதகமாகும். அப்பாவோட உடம்புல மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மனக்குழப்பம் நீங்குங்க. அதாவது இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு முன்ன பார்த்தது உத்திரம் நட்சத்திரக்காரங்க, இப்போ வந்து அஸ்தம் நட்சத்திரக்காரங்க மனக்குழப்பம் குறைஞ்சி ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு வெளியூர் போகணும்னு நினச்சவங்களுக்கு விசா கிடைக்கும். பண வருமானம்லாம் அருமையாக இருக்குது. சித்திரை நட்சத்திரம் பாகம் வந்து 1, 2. உங்களுக்கு தைரியம் கூடி வரும். கூட பிறந்தவங்க வழியில் இருந்த பகை மாறும். இந்த ரியல் எஸ்டேட்டு பூமி சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. இவ்வளவு நல்ல பலன் இருந்தாலும் நமக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன தோஷம் நீங்கி இந்த பலன் முழுசாக கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கோங்க. இந்த ஆவணி மாதத்தில் வர்ற புதன்கிழமைகள் எல்லா புதன்கிழமையும் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிலுக்கோ, அப்படி கிருஷ்ணர் கோவில் இல்லைன்னா பெருமாள் கோவிலுக்கு போங்க. பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி உங்களால் முடிஞ்ச பச்சை பயிறு சுண்டல் செஞ்சு அங்கே வர்ற பக்தர்களுக்கு தானமாக கொடுங்க. இது உங்கள் புதன் பகவானை பலப்படுத்தி உங்கள் புத்தி தெளிவாகி பணவரவை அள்ளி கொடுக்கும். முடியாதவங்க வீட்டிலேயே நெய் விளக்கு ஏற்றி கிருஷ்ணர் கும்பிடுங்க. நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் பார்த்திங்கன்னா இந்த நேரம் இருக்குன்னு சொல்லலாம். என் அன்பு கன்னி ராசி சகோதரர்களுக்கு இப்போ வந்து இது வரைக்கும் பார்த்தீங்க, கவலையை வந்து தூக்கி போடுங்க. காலம் எப்பயும் ஒரே மாதிரி இருக்காதில். உங்களுக்கு நல்லது நடக்கிற காலம் இந்த ஆவணி மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது. உங்கள் சகோதரியாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற கஷ்ட நஷ்டம் என்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுன்னா தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நான் கண்டிப்பாக படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு பதில் சொல்ல முடியலனாலும் உங்களுக்கு அடுத்து வர்ற நாட்கள் எல்லாமே வீடியோ பதிவில் அதுக்கான பதிலுங்கிறது கிடைக்கும். அடுத்ததாக நம்ம கன்னி ராசி அன்பர்களுக்கே இந்த மாதத்தில் எந்த நாளெல்லாம் அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது, எந்த நாளெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சரி, இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு வந்து எந்த நாளெல்லாம் நல்ல நாளாக இருக்குங்கிறத கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக நீங்கள் ஏதாவது செய்கிறீங்க, உதாரணத்துக்கு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன், தங்கம் வாங்கலாம், இல்லைன்னா சுபகார பேச்சுவார்த்தை நடத்தலாம், வண்டி வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 23, 24, 27, 28, 31, அதாவது ஆகஸ்ட் மாதத்தில். செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 4, 5, 8, 9, 12, 13 இது வந்து நாட்கள். அந்த நாட்களாக ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. கன்னி ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தில் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்கள் வர நாட்களாக சந்திராஷ்டமம் வரும். அதாவது ஆகஸ்ட் 24 மதியம் 1:50 ஆகஸ்ட் 26 மாலை 4:55 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம காலமாக இருக்குது. இந்த நாள்லாம் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க. குறிப்பாக வீட்டுக்குள்ளே வெளியிலையும் சரிங்க, தேவையில்லாத வாக்குவாதம், இந்த சண்டை சத்துருவெலாம் வரும். வாயை கொடுத்து மாட்டிக்கக்கூடாது. மௌனமாக இருக்கிறது தான் பரவாயில்ல. இந்த 2 நாளும் புதுசாக எந்த தொழிலும் ஆரம்பிக்க வேண்டாம். பெரிய தொகை யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். 2 வீலர் கார் ஓட்டுறப்ப மனசு அலைபாயாமல் கவனமாக போகணும். இந்த நாளையில் காலையில் எந்திரிச்ச உடனே குலதெய்வத்தை மனசார நினச்சி கும்பிடுங்க. அப்புறமா உங்கள் வேலையை ஆரம்பிங்க. எல்லாமே நல்லபடியாக முடியும். சரி, நம்ம கன்னி ராசிக்கு அதிபதி யார்? புதன் பகவான் தானே. அவருக்கு பிடிச்ச நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினா உங்களை சுற்றி ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உருவாகும். அப்படி பார்க்குறப்ப இந்த பச்சை கலர் தாங்க, அந்த பச்சை நிறம் அதிர்ஷ்டமான நேரம். இந்த கிளிப்பச்சை, கரும்பச்சைன்னு எந்த பச்சையாக இருந்தாலும் சரிங்க.
முக்கியமான காரியத்துக்கு போகிறப்ப இந்த பச்சை நிறத்தில் ஆடை வந்து உடுத்திக்கிட்டு போங்க. தைரியம் வந்து கைகூடும். அதாவது தைரியமாக இருப்பீங்க, காரியம் வந்து கைகூடும். அதே மாதிரி மனசுக்கு அமைதி கிடைக்கணும், மற்றவங்க மத்தியில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை தேடி வரணும்னா இந்த வெள்ளை நிறத்தில், வெளிர் நீல நிறத்தில் நீங்கள் வந்து போட்டுக்கிறது பரவாயில்ல. நீங்கள் வந்து முக்கியமாக தவிர்க்கக்கூடிய நிறம்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு, இந்த அடர் சிவப்பு, டார்க் ரெட்டு, பிளாக்கு, இதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. மற்றபடி பரவாயில்ல. இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதை மனசில் வச்சு இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் வாழ்க்கை சூப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குங்கிறத நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கிட்டு உங்கள் கன்னிராசிக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பயனடையட்டும். நன்றி நண்பர்களே.